ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? இல்லை எலெக்ஷனுக்குள்ளே இந்த டிசம்பருக்குள்ளே இந்த ஜனவரிக்குள்ளே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. 100 ஆண்டு காலம் ஆனாலும் சரி, எடப்பாடி சசிகலாவையும் ஓபிஎஸ் தினகரன் சேர்த்தவே மாட்டார். ஏன்னா மீண்டும் உள்ளே சேர்த்துனா சசிகலாவுக்கு ஒரு கோஷ்டி, ஓபிஎஸ்க்கு ஒரு கோஷ்டி, டிடிவிக்கு ஒரு கோஷ்டி. எடப்பாடி யார் கோஷ்டி? அப்போ எடப்பாடி எந்த கோஷ்டி? இப்படி ஒரு நிலைமை வந்துடும். அதனால் கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுசாக வந்துருச்சு. ரெட்டையில கிடச்சிருச்சு. இவ்வளவு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருச்சு. இதெல்லாம் வந்த பிறகு யாருக்கும் பங்கு போட, ஆட்சியை பங்கு போட, அதிகாரத்தை பங்கு போட எடப்பாடி தயாராக இல்லை. இந்த அதிகாரத்தை கைப்பற்றறதுக்கு ஒரு அதிமுக ஜெயலலிதா மறந்து ஒரு 4.5 வருஷம், இப்போ ஒரு 3.5 வருஷம், ஆக 8 வருஷம் ஆயிருக்கு எடப்பாடிக்கு இந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு. மீண்டும் வந்த பிறகு மீண்டும் என்ன பண்ணுவார்? பங்கு வைப்பாரா? யாரும் வைக்க மாட்டாங்க. அதனால் முழுக்க எடப்பாடி தான் அதிமுகனுடைய தனிப்பெரும் தலைவர். யாரையும் சேர்த்த மாட்டார், விளக்க வேணால் செய்வார். இந்த உடன்பாடுக்கு ஒத்து வராத ஆட்கள் நீங்கள் வெளியேறுங்கன்றார். இதுதான் நடக்க போகுது. அதனால் அதிமுக முழுசாக எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த 100ஆண்டு விழா சொல்லக்கூடிய செய்தி, எடப்பாடி சொல்லக்கூடிய செய்தி இதுதான். சசிகலாவுக்கு ஜானகியை போல் நீ அமைதியாக கட்சியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. வந்தாச்சு கட்சி என்கிட்ட. இப்போது எந்த முரண்பாடு செய்தாலும் என்கிட்ட அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. என்னாச்சு கடைசியில்? ஜானகி அரசியலில் காணாமையே போச்சு. அதே நிலைமை தான் சசிகலா. இதைத்தான் எடப்பாடி உணர்த்துக்கிறார். எடப்பாடியிடம் கட்சி 100% வந்து சேர்ந்துருச்சு. சேர்ந்த அந்த கட்சியை மீண்டும் உடைப்பதற்கு தயாராக இல்லை. ஓபிஎஸ் ஒரு உடைக்கணுங்கிறாரு, டிடிவி ஒரு உடைக்கணுங்கிறாரு, சசிகலா 3 பேர்